ம் சாமி, நான் எத்தனையோ தொழில் பண்ணேன், ரொம்ப நஷ்டமாயிடுச்சு, ரொம்ப இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லா கோயிலுக்கும் போகிறேன், ஆனால் தெய்வத்தை நான் நேரடியாக பார்க்கல. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா சாமி? ஐயா, நீங்கள் கேட்குறதுல வந்து கரெக்டான வார்த்தை தான். ஐயானா வந்து ஒரு தெய்வங்கள் வந்து நிறைய பேர் வந்து தெய்வங்கள் பார்க்கணும் நிறையா பேர். ஏன்னா நம்மள நிறைய பேர் பார்க்கணுங்கிறாங்க. ஐயாவை பார்க்கணும், ஐயாட்ட தரிசனம் பண்ணணும், ஐயாட்ட வேண்டது கிடைக்கணும். இன்னைக்கு என்ன ஒரு இது நிறைய பார்த்தோம்னா 7 அப்படின்னா 7 ஒரு மனிதனோட வந்து 7 இது இருக்குது. அதே மாதிரி உலகங்கள் ஒரு 7 மாதிரி தான் இருக்குது. மேல் உலகம் மேலே வந்து உள்ளது 7, கீழ் உலகம் 7, ஏன் என்ன சொல்லப்போனால் கடல் 7, நீர் 7. இப்போ மனிதன் உடம்புக்குள்ளே இருக்கிற பூராமே 7 வகை இருக்குது. இப்போ இது 7, இங்கே 7, இது 7, எல்லாமே உடம்புல இருக்க பூராமே 7 தான். ஏன் இப்போ குண்டலி சக்தியில் வந்து கூட மூலாதாரத்தை நமசிவாயா குண்டலி சக்தியை வந்து ஏற்றணும்னா இந்த 7 தான் உடம்புக்குள்ளே இருக்கிறது பூராமே 7. ஆனால் இன்னைக்கு குண்டலி சக்தி ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உச்சத்தலில் உட்காந்துருச்சு. ஐயாவை நேரடியாக பார்க்கலாம். ஏன்னா அற்புதமான காட்சி ஐயா கொடுக்குறாரு. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த குண்டலி சக்தி ஏற்றிட்டு ஆனால் முன்புறமாக குண்டலி சக்தி ஏற்றவங்களுக்கு ஐயா உண்மையான காட்சியை கொடுக்குறாரு. உண்மையிலே காட்சியை கொடுக்குறாரு. அந்த குண்டலி சக்தியில் வந்து நம்ம கண்ணை 3 நாளுமே அதோட ஐயாவோட அற்புதமான காட்சியெல்லாம் கொடுக்குறாரு. இது வந்து குண்டலி சக்தி மேலே உட்கார்ந்த ஒருபாடு தான் அதோட காட்சிகள் ஐயா கொடுக்குறாரு. இது வந்து கேட்குறது வாஸ்தவமான ஒரு இதுதான். ஏன்னா நிறைய பேர் இதே தான் இயங்குறாங்க, மக்கள் இயங்குறாங்க. ஐயாவை பார்க்கணும், நமச்சிவாயனை பார்க்கணும் ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. அந்த ஆர்வத்தில் இருக்கும்போது என்னன்னா ஐயாவோட வந்து ஒரு நல்ல ஒரு அனுக்கிரகமாக அவங்க ஐயாவை நீங்கள் உட்காந்து இருந்தாலுமே ஒரு உட்கார அற்புதமான ஒரு நமச்சிவாயனை வந்து யாரும் வந்து இன்னும் ஐயா கொடுத்துக்கிட்டு அந்த விஷயம் தெரியலைங்க எனக்கு. இது வந்து எனக்கு தெரியுது. நமச்சிவாயனோட வந்து இன்னமும் ஐயா இன்னும் நீங்கள் தரிசனம் பண்ண ஐயாவோட வேலை கொடுக்குறாங்க. குண்டலி சக்தி உண்மையாக இந்த மூலாதாரத்திலிருந்து ஐயா மேலே ஏற்றி தவத்தில் வாசியோகன் என்ன அந்த தவத்தில் உட்காந்து வந்தாங்கன்னா அந்த குண்டலி சக்தி உட்காந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே கண்காட்சியாக கொடுக்குறாரு, நேரடியாக காட்சியாக கொடுக்குறாரு. சரிங்க சார். நமச்சிவாய்.